எலக்ட்ரிக் பத்தி Honda வந்து ஒரு சூப்பரான அப்டேட்ட வந்து குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஸ்கூட்டர்ல அவங்க வந்து ஈவில காலடி வச்சுட்டாங்க. ஆக்டிவால ஈவி வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து மோட்டார் சைக்கிள்லயும் ஈவி செக்மென்ட்க்குள்ள உள்ள வரப்போறாங்க. இப்போதைக்கு வந்து ஒரு ஈவி பைக், ஒரு என்ட்ரி லெவல் பைக் அப்படிங்கிறப்ப ஆப்ஷன்ஸ் பெருசா கிடையாது. ஓலா இருக்கு, ரிவோல்ட் இருக்கு, ஓபன்ல ரோர் இருக்கு. இத தாண்டி இப்போ Honda வந்து உள்ள வராங்க. புது பிளாட்ஃபார்ம்ல வராங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஷைன் 100 சிசி நமக்கு தெரியும்ல. அதே சேசிஸ், அதே சஸ்பென்ஷன், அதே ஹெட்லைட், அதே சீட்டிங் ப்ரொஃபைல். இத வச்சு புது எலக்ட்ரிக் பைக்க இப்போதைக்கு வந்து விற்பனை கொண்டு வரப்போறாங்க. 2026ல நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெயினா அவங்க ஃபோக்கஸ் பண்றது பிரைஸ்ல தான். 1,00,000க்கு கீழ எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ் வர மாரி. இன்னும் விட்டோம்னா ஆன் ரோட் பிரைஸே 1,00,000க்கு கீழ வர மாரி இது வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. நம்ம ரேஞ்ச் பார்த்தோம்னா 80லேருந்து 90 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து எதிர்பார்க்கலாம். டாப் ஸ்பீடு 60லேருந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஒரு ஸ்ப்ளெண்டர் ஒருத்தர் வாங்குறாரு, இல்ல Hondaலே வந்து என்ட்ரி லெவல் பைக் வாங்குறாரு அப்படின்னா, அவர் ஈவிக்கு மாறுறாரு அப்படிங்கிற பட்சத்தில அதே பிரைஸ்ல நம்ம வந்து ஈவி ப்ராடக்ட்ட குடுத்தோம்னா, கண்டிப்பா வந்து அது வந்து ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு முயற்சிய Honda கையில எடுத்திருக்காங்க. இத பத்தி இன்னொரு வீடியோல வந்து டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கமெண்ட்ல குடுக்குறேன். அவசியம் போயிட்டு பாருங்க.